Hi friends, welcome back to Mama Durma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா மோனா ஆசைப்பட்டு கேக்குறது எல்லாமே எனக்கு கொஞ்ச நாள்ல செய்யற மாதிரி தான் நான் வருவேன். ஏன் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு வீடியோல வரும். ஓகே फ्रेंड्स, அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய क्वेश्चंस எல்லாம் நேத்து வீடியோல கேட்டிருக்கீங்க. அதுக்கோட பதில் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வந்துட்டு இருக்குது. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலுமே என்ன பண்றது? அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சகிச்சுக்கிட்டு அப்புறம் அதெல்லாம் தாண்டி தான் போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்து இருக்குது फ्रेंड्स. அதனால தான் ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்படி என்னப்பா உங்களுக்கு மன வருத்தம் வந்துச்சு? ஆமா, நேத்து வந்து என்ன வீடியோல வந்து கேட்டிருந்தீங்க, இப்ப இருக்கிற வீடு கிச்சன் சைஸ் தானே புது வீட்லயும் கட்டுறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த சீனை போடுறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க, என்னது பிளான் போடும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனா நம்ம சொல்றது நம்ம வீட்டு ஆம்பளைங்க எங்க கேக்குறாங்க? காது கொடுத்து கேக்குறாங்களா? கிடையாது. இந்த மாதிரி வீராவேசம் பேசின ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னாங்க, உங்க பிளான் அனுப்புங்க, எங்க அப்பா பிக் ஆர்கிடெக்ட், அவர்கிட்ட சொல்லி நான் எப்படி ரீஆல்டர் பண்றேன் பாருங்க. நாங்க ஆள் அட்ரஸே காணும். சும்மா தவிர என்ன இருக்கோ அதை தான் அங்க செய்ய முடியும். அதை விட்டுட்டு ஹாலை கம்மி பண்ணிட்டு கிச்சனை பெருசு பண்ணி என்ன பண்றது? நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிற இடமும் எங்களுதுன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, சைட்ல கொஞ்சம் இடம் இருக்கு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எல்லாம் நமக்கு வீட்டை சுத்தி எல்லாம் இடம் கிடையாது. நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற இடமும் வந்து எங்களுதுன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன். 1100 ஸ்கொயர் ஃபீட் என்னமோ தான் நம்மளுது. 1160 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து எங்களோட இடம். அதுலயும் கோஸ் போவோம் சார். அதுல வந்து கிராஸா இருக்கிறதுனால நிறைய விஷயம் அங்கங்க பாதியா நிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்களே 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வீடே கட்டி இருக்கோம். 840 கிரவுண்ட்ல மட்டும் 840 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டி இருக்கோம். அங்கங்க பிட்டு பிட்டா கோர்ஸா இடம் மீதி இடம் பாக்கி நிக்குது. அவ்வளவுதானே தவிர மத்தபடி வந்துட்டு எங்க பட்ஜெட்டுக்கு எங்கனால என்ன பண்ண முடியுமோ அததான் பண்றேன் நான் நிறைய தடவை சொல்லிட்டே இருக்கிறேன். அகலக்கால் வைக்க கூடாது, இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து வாழணும் அப்படிங்கறது. இதுவே அகலக்கால் தான், இதுவே எங்களுக்கு அகலக்கால் தான். சரியா? இருந்தாலுமே ஓகே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதனால வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணலாம், ஐயோ பாவம் கட்டுறதும் கட்டுறாங்க, ரொம்ப சின்னதா கட்டுறாங்க. நான் சின்ன வீடெல்லாம் கிடையாது. கீழேயே ஒரு ஹால், கிச்சன், பெட்ரூம் வருது அப்படின்னா தாராளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பெட்ரூமை கட் பண்ற நோக்கத்துல தான் முதல்ல நாங்க இருந்தோம். ஸோ அந்த பெட்ரூமை கட் பண்ணியிருந்தா கீழே வந்து வெறும் ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, அவள் தான் ஒரு ஹால் ஒரு கிச்சன் மட்டும் தான் வந்திருக்கும். எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து பிள்ளைங்களும் வந்து எங்க கூட இருப்பாங்க அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. இப்ப மோனாவும் வந்து போயிட்டா அது அப்பப்பதான் வருவா. அவளோட பொண்ணுங்களை கட்டி கொடுத்தா அதுதான் எப்பயாச்சும் அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தங்குவாங்க, அப்புறம் போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு மேரேஜ் வரைக்கும் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அவங்க எப்படி டிசிஷன் எடுப்பாங்கன்னே நமக்கு சொல்ல முடியாது. இருந்தாலுமே மௌலியை படிக்க வைக்கிறதுக்கு நாங்க வெளியில அனுப்பலாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் இயர் எங்க பிளானுமே இருக்கு. அப்படி அவனும் படிக்க போயிட்டான்னா எங்களுக்கு நாங்க 2 பேர் தான் இருப்போம். சரியா? அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த பிளான் எல்லாம் இருந்தா நீங்க வந்துட்டு அளவா வீடு கட்ட வேண்டியதானே, எதுக்கு வந்து பெருசா கட்டுறீங்க அப்படிம்பீங்க. இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வீடு பத்தாம எவ்வளவு ரூம் போட்டோம்னு எங்களுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். எல்லா கெஸ்ட்டும் வந்து வீட்டுல தங்க முடியாம எல்லாருமே வீட்டுல இடம் இல்ல நாங்க கிளம்புறோம்னு சொல்லும் போது அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நாங்க பிராக்டிக்கலா நிறைய டிஃபிகல்டிஸ் அனுபவிச்சதுனால ஓகே கொஞ்சம் வீடு பெருசா இருக்கணும், யாருனாலும் 4 பேர் வந்து தங்குற மாதிரி இருக்கணும், உட்கார்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க யோசிக்கிறோம். பட் நீங்க யோசிக்கிறத பார்த்தா எல்லாத்தையும் எல்லா நேரமும் பங்களா மாதிரி இருக்கணும், 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் அப்படிங்கறதுலாம் கஷ்டம். நாங்க சொல்லலாமா, நீதாமா நேத்து வீடியோல சொன்ன அப்படின்னு நீங்க கேப்பீங்க. கரெக்ட் தான். நீ என்ன சொன்ன நேத்து வீடியோல? இங்க பாரு, இந்த இடம் பாரு எவ்வளவு இருக்குது, இதுல எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன்ல, வரைக்கும் காட்டிட்டு வந்தேன்ல. இந்த இடம் பத்துமா, எனக்கு பத்தாது, அதனாலதான் சமைக்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சொன்னாங்க இன்னைக்கு. அப்ப கட்டுற வீடும் அதே தானே, அப்ப அங்க போய் இதே பேச்சுதான் நீ பேசுவ. அதை பார்த்தேன் நானும். மெசேஜ் ஒரு 2 பேர் சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மத்தவங்க எல்லாம் எதுவுமே சொல்லல. நிறைய மெசேஜ் அந்த மாதிரிதான் வந்தது. சரியா? நான் தப்பு சொல்ல விரும்பல, ஆனாலுமே எனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா எங்களோட பட்ஜெட் அவ்வளவுதான். ஏன் நாங்க 10க்கு 16ல நாங்க கிச்சனே கட்டினாலும் எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நாங்க வெளில வாங்கி சாப்பிட்டு தான் செய்வோம். ஏன்னா 2 பேர் தான். அதுக்கப்புறம் இன்னும் மேக்சிமம் போனா ஒரு 1 இயர் முழுசா மௌலி கூட இருப்பான். அதுக்கப்புறமா வந்து அவன் ஃபாரின் போயிட்டான் அப்படின்னா நாங்க 2 பேர் தான். பிள்ளையும் மாப்பிள்ளையும் வரும்போது தான் அவங்க
ஆக்சுவலி கீழே ஒரு ரூம் கட்டினதுக்கு காரணமே என் பிள்ளை தான். சரி குழந்தை பிறந்ததுன்னா பிள்ளைனால படிக்கட்டு மேலே லிஃப்ட் வைக்கிற ஆப்ஷன் முடியாமல் போயிடுச்சு, மேலே ஏற முடியாது அப்படின்றதுனால கீழே ரூம் கட்டணும். அதனால ஒன்று வந்ததுன்னா ஒன்று இழந்து தான் ஆகணும் நம்ம. அதில் கிச்சன் கம்மியாயிடுச்சு, அவள் தான். இது பேக்ல இடம் இருக்கு फ्रेंड्स, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. நம்ம பேக்ல வேணும்னா நாங்க ஓபன் கிச்சன் கூட ஒன்னு வெச்சுப்போங்க. பேக்ல இடம் இருக்கறனால வேணா கொஞ்சம் வேணா அந்த பக்கமும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ யாராவது கெஸ்ட் வராங்கன்னா உள்ள மட்டும் சமைச்சிட்டு மத்தபடி வந்துட்டு வெளியில சமைக்கிறதுனாலும் கெஸ்ட் வந்தாலும் வெளியிலயும் வச்சு எல்லாரும் நின்னு ஜாலியா சமைக்கிற மாதிரி பெரிய அடுப்பு அந்த ஆப்ஷனும் நாங்க வச்சு. அது வந்து கடைசியில தானே உங்களுக்கு வரும் அந்த இந்த ஃபினிஷிங். அந்த ஃபினிஷ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் தெரியாது. அந்த பக்கம் ஒரு சும்மா ஒரு அடுப்பு மாதிரி வச்சு ஒரு ஷட்டர் மாதிரி இறக்கிடலாம் அப்படின்றத வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். பேக்ல இருக்கிற இடம் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி தான் அது. அது கடைசியிலடா நான் வந்துட்டு எல்லாம் ஃபீட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் கிச்சன் வந்து டபுள் கிச்சன் தான் இருக்கும், சிங்கிள் கிச்சன் அந்த வீட்டுக்குள்ள கிடையாது. ஆக மொத்தத்துல அது மட்டும் எனக்கு நான் வந்து மைண்ட்ல ஓடின்னு இருக்கு. எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ பேக் சைடுல கூட யோசிச்சா ஒருவேளை லிஃப்ட் வைக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா கார்டன், மொட்டை மாடி கார்டன் சொன்னோம் தெரியுமா, அங்க மேல கொண்டு போய் போடலாம் கிச்சனை. இது வந்து சும்மா சின்ன கிச்சனா வச்சுக்கிட்டு யாருனாவது வந்தா டீ காஃபி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செய்யறதுக்கு சின்னதா வச்சுக்கிட்டு சும்மா சூடு பண்றதுக்கு மட்டும் கீழே கிரவுண்ட்ல வச்சுட்டு மற்றது சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாமே வந்து நம்ம 3rd ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனா இப்ப லிஃப்ட் வைக்கிறதுக்கு தான் இடமே இல்லையே. அப்படி இருக்கிற பட்சத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, நமக்கு பேக்ல இடம் இருக்கு, அந்த ஒரு மன திருப்தினால கம்முன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை ஆடுவோம். அதனால கம்முன்னு இருக்கு. பாருங்க வீடு முடிஞ்சோன்னா பாருங்க வீடு ஃபுல்லாவே கிச்சனா இருக்க போகுது. ஆமா, ஃபுல்லா கிச்சனா தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம கடைசியா வந்து கிச்சன் நாயத்துக்கு வந்து நம்ம கடைசியா நம்ம பேசிக்கலாம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு ஐடியா நிறைய இருக்கு, பேக்ல இடம் இருக்கு. அதனால அதை சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுட்டு வந்து நம்ம நைட்டு வந்து வெளில போறோம், கீரை. அதனால அதுதான் நானே யோசிச்சேன், நைட்டு வெளில போகும்போது இவ்வளவு டிஷ் எதுக்கு செய்யற, இவ்வளவு சட்டி சோறு எதுக்கு வைக்கிற. சட்டி சோறுல கரெக்டா இருக்கும். அதனால பார்த்தேன் கீரை வந்து ஆய வேண்டிய நிலைமை இருக்குமோன்னு நினைச்சுன்னு எடுத்துன்னு போய் அவங்க உட்கார்ந்தாரு. அப்புறம் பார்த்தா கீரை வந்து ஆய வேண்டாம், நான் நல்லாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்தது. ஒரு துளி கூட வேஸ்ட் கிடையாது இதுல. பாருங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. நானும் பார்த்தேன், ஓபன் பண்ணும்போதே பார்த்தேன். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வந்து கட் பண்ணிட்டு நமக்கு பொரியல் பண்ணிடலாம். ஏன்னா ஆஞ்சு வச்சுட்டு நாளைக்கு நான் செய்யலாம்னு ஐடியால தான் வந்து எடுத்து வச்சேன். அப்புறம் பார்த்தா கீரை ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத விட இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு இருப்பா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நான் செய்யற சாப்பாடுக்கு வந்து மோனாக்கும் மௌலிக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, என்ன சாப்பாடு செய்ய போற? அப்படி லெமன் சாதம். அப்புறம் எதுக்கு கீரை? கீரை எனக்கு தொட்டுக்கிறதுக்கு. கீரை குழம்பு வச்சுட்டு நம்ம ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். கீரை குழம்பு வைக்க முடியாது, இது நல்லா இருக்காது. இது பொரியல் பண்ணதான் நல்லா இருக்குமே. லெமன் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், கீரை. அந்த மாம்பழம் வந்து இன்னைக்கு நீ நான் இருக்கலைன்னா நாளைக்கு முழுசாவே நான் கெட்டு நாசமா போயிடுவேன், பரவாயில்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்டுச்சு காலையிலேயே. மாம்பழத்தையே அறுத்துருவேன். இப்ப இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு 4 சைடிஸ் இருக்கு ஒரு சாப்பாடுக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணாம், இது சீக்கிரம் செஞ்சு போட்டா போதும். அப்படி பாப்பா என்ன ஆசைப்பட்டு கேட்டது? உருளைக்கிழங்கு ஃப்ரை கேப்பா. அதுதான் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதானப்பா நான். ஆமா, இப்ப போய் நான் கொஞ்ச நாள் தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பிடிக்கும். வந்தது எல்லாமே ரெண்டுமே சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைய என்னது வறுத்துட்டியா? இது செஞ்சாச்சு, உருளைக்கிழங்கு செஞ்சுட்டேன். வாட் இஸ் திஸ்? கீரை. ஓகே, கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்குலாம் நல்லா இருக்கும். வரலையே மௌலி இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே 300 பருத்தி வீரன் மாதிரி ஆயிட போறான் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நெட் இல்ல, அது காணா போறதுக்குள்ள எடுத்துப்பாங்க. அதுக்குள்ள ஒன்னு இழுத்து வச்சுக்கின்னு உருளைக்கிழங்கு சாப்பிட்டுனுக்குது. அதுக்காக தான் செஞ்சேன். சரி, இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லா மோனா வாரம். மோனா ஆசைப்பட்டு கேட்கும் எல்லாத்தையும் செய்வோம். ஓகே ஓகே பெட்டா, நானும் செஞ்சு தருவேன். சரி ஓகே, நீ செஞ்சு தரது நாங்க சாப்பிடுமா? அது வந்து உங்க வீட்டுல நாங்க வரும்போது நீ செஞ்சு கொடுக்கணும். கீரை அது வேணும். என்னது? ரைஸ். ஆனா நான் ஒத்துக்கவே மாட்டேன் பாப்பா. உங்க வீட்டுக்கு ஒருவேளை உங்க வீட்டுக்கு வரும்போது நீ செஞ்சு கொடுக்குற அப்படின்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். தயவு செய்துக்கா நீ தான் செய்யணும். என் வீட்டுக்கு கொண்டு போய் என் பிள்ளை என்ன செஞ்சு கொடுக்குதோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்க வீட்டுல நீங்களே செஞ்சு கொடுங்கன்றுவேன். இல்லைன்னா இந்த அம்மா 10 விரல்ல 40 கழட்டுவாங்க.
நீ நைட்டா நீ நைட் தான் வெளில போறமே உனக்கு இது சரியில்லை. நாளை சண்டே லீவு தானே? சண்டே சமையல் மோனா கையில். நல்லா இருக்குங்க. டைட்டிலும் நல்லா தான் இருக்கு. சண்டே சமையல் மோனா கையில். அதுதான் வந்து என்ன தலைகறி சரியா குடல் சரியா? உங்க வீட்டுக்காருக்கு குடல் ரொம்ப பிடிக்குமாமா? அவர் குடல் சாப்பிட்டு நீ செய்யற குடல் சாப்பிட்டு அவரோட குடல் வெளில வந்து இது நாங்க சாப்பிட்டு அப்படியே வச்சுக்கிறீங்கம்மா. உடனே குடல் கடல் இதெல்லாம் போகக்கூடாது. நம்ம நாளைக்கு ப்ரான்ஸ் சிக்கன் மட்டன் சொல்லிட்டேன் நண்டு. அப்போ 12 hours குக்கிங். காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு நைட்டு ஈவினிங் 6 மணி சேவை கூவுறதுக்குள்ள ஈவினிங் கூவாதோ ரைட்டு. சூரியன் மறையறதுக்குள்ள நம்மளுக்கு ஃபுட்டு வந்துரும்பா. முதல்ல அதை சாப்பிடு, அப்புறமா லெமனை சாப்பிடுங்க. காய் வேணாமா உனக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 1 வந்து கம்ப்ளீட்டாக மோனாக்கு பிடிச்சது செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.